அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கென்று 1 பேதுருவின் புத்தகம் அதன் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வளரும்படி வாஞ்சையாருங்க. எது மேலே? களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சையாருங்க. ஏன், எப்படி வாஞ்சியாக இருக்க வேண்டுமா? முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னுடைய 1ஆம் அதிகாரத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவர் ஆரம்பித்திருந்தாலும், கீழ்ப்படிதலுக்கு ஆவியானவர் நம்மை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் ஆரம்பித்தாலும், விசுவாசம் சோதிக்கப்படுவது அவசியமாக இருக்கும். உங்களை அழைத்தவரை நீங்கள் பாருங்கள், பரிசுத்தமாக நீங்கள் நடங்கன்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்தில் அழுத்தமாக அதை எழுதுகிறார். வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். அவருடைய வசனத்துக்கு விரோதமாக நிறையா காரியங்கள் நீங்கள் செஞ்சிட்டீங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்த, நீங்கள் உங்கள் நடக்கைகளெல்லாம் பரிசுத்தமாக இருங்க. உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய அவரை நீங்கள் பாருங்கள், உங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியை பாருங்கள், ரத்தம் சிந்தின அவரை பாருங்கன்னு சொல்லிட்டு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை கூட வாசிக்கிறேனே. 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, உன் பாவங்களெல்லாம் மன்னிக்கிறார் அல்லவா, உன்னை அழைத்தார் அல்லவா, உன்னை தெரிந்து கொண்டார் அல்லவா. இப்படி நீ கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீ ருசி பார்த்துட்டனா ஒன்று நீ செய்யணும், கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டுமா? அப்படி நீ ருசி பார்த்து ஒரு சுபாவ மாற்றம். நான் அடிக்கடி தம்பிமார்கிட்ட சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்லணும்னா, ஒன்று சுபாவ மாற்றம், இன்னொன்று கிவிங், கொடுப்பது. ஒன்று கேரக்டர் சேஞ்ச், என்னுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கையோட அடிப்படை தத்துவம். இன்னொன்று கொடுப்பது. இன்னைக்கு அங்கே சுபாவ மாற்றத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். 2ஆம் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் துர்க்குணம் என்கின்ற ஒரு சுபாவம் நமக்குள்ளே வைத்துக்கொண்டு வசனம் வாசித்தா எப்படி கர்த்தர் போதித்து நடத்த முடியும்? எப்படி நாம் வளர முடியும்? எப்படி அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள்ளே வேறொன்று உயர்ந்து வளர்ந்து பெருக முடியும்? அப்போ நாம் வளர வேண்டும் என்றால் வசனத்தின் மீது வாஞ்சி இருக்க வேண்டும். அது களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லி வேதத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ சகலவித துர்க்குணம், சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேக காசிப்ஸ். லேவியராம் புத்தகத்தில் பிரமாணத்தை சொல்லுகிறார், உன் ஜனத்தின் நடுவே அங்கும் இங்கும் நீ கோல் சொல்லி துணியாக ஒருவரை பற்றி மற்றவர்களை சொல்ல வேண்டும் என்றால் பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை பேச நாம் பழக வேண்டும். ஒருவரை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நன்மைக்கு எதுவான வார்த்தைகள் நாம் பேச வேண்டும். இல்லை, ஒருவரை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் என்றால் அவர்கள் அது திருந்துவதற்கு எதுவாக இருக்கும். இந்த நபர்கிட்ட சொல்லும்போது திருத்தம் வரும் என்பதற்காக கூட நம்ம சொல்லலாம். இல்லை, ஜெப உதவிக்காக கூட சில நேரங்கள் நம் குழந்தைகளாக இருக்கும்போது, பேதைகளாக இருக்கும்போது இப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட நம்ம சொல்கிற நேரங்களில் நிறைய நேரங்கள் அது காசிப்ஸாக தான் மாறிடுது. ஆனால் உண்மையாக நம்ம வளர்ந்திருப்போம் என்றால், நாம் ஆண்டவருக்குள்ளே இருப்போம் என்றால் சரியான நபர்கிட்ட பகிர்ந்து அந்த ஜெப உதவியை நாடுவோம். இன்றைக்கி நம்ம யோசிப்போமே, புறங்கூறுதல், பொறாமை, இதெல்லாம் இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது. இவ்வளவு புறங்குறுதலையும் பொறாமையும் வைத்து கொண்டு வேதத்தை வாசித்தா, நானும் பைபிள் வாசிக்கிறேன், நானும் டெய்லி பைபிள் வாசிப்பேன், ஆனால் சுபாவம் மாறலையே. சுபாவம் மாறாமல் வேதத்தை சுமந்தால் எப்படி கர்த்தர் நம்மிடத்தில் பிரியமாக இருப்பார்? அழகாக அவர் சொல்கிறார்ல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்க. சங்கீதத்தின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தில் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 1ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கலகமில்லாத அந்த ஞானப்பால், அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பாங்க. அந்த வசனத்தை குறித்து அதே 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அப்படி முக்கியத்துவம் கொடுத்தா 3 ஆசீர்வாதங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. இதே 119ஆம் சங்கீதத்தில் கூட
92ஆம் வசனத்தில், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் துக்கத்தில் அழிஞ்சிருப்பேன். ஆனால் அதில் சில ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு. அதில் மிக முக்கியமாக 3 ஆசீர்வாதங்கள் நான் சொல்லுகிறேன். எப்படி நீங்கள் எல்லா கசப்பு, வன்மம், கபடு, பொறாமை, புறங்குறுதல், வாக்குவாதம், துர்க்குணம் இதெல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி வசனத்தை வாசிங்கன்னா 3 ஆசீர்வாதங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 97ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. என் சத்ருவை காட்டில் நீங்க ஞானவனா மாத்துறீங்க ஆண்டவரே. உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியா எனக்கு போதித்தவர்களையும் அறிவனாக்குறீங்க. 1, சத்துருக்களில் ஞானிகள். 2, கர்த்தருடைய வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது போதித்தவர்களை காட்டிலும் அறிவுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றி விடுகிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது 3, 100வது வசனம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளா இருக்கிறேன். 1, கற்பனைகளை கொண்டு என்ன சத்துருக்களை ஞானமா மாத்துறீங்க. 2, சாட்சிகளை கொண்டு சாட்சியை நான் தியானிக்கிற அப்படின்னால போதித்தவங்களை காட்டிலும் அதிகமாக அறிவாய் வைக்கிறீர். 3 தான் கவனிக்க வேண்டும். உடைய கட்டளைகளை நான் கை கொள்ளுகிற அனுபவம். வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளும்போது நாம் வளருவோம். முதியோரை பார்க்கிறோம் ஞானமுள்ளவர்களாய் கர்த்தர் வைப்பார். உங்களிடத்துல வந்து அநேகர் ஆலோசனை கேட்கும்படியாக வைப்பார். அநேகருக்கு ஜீவ ஒளியை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீங்க. திருவசனத்தை பிடித்து சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள் என்று சொல்லிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் வேத வசனத்தை பிடித்து தான் பிரகாசம் உள்ள ஒரு ஜீவிதம் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் அதே நம்ம வாசித்தமே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் அதில் 4-5 வசனங்களை குறித்து வாசிக்கிறோம். மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறது பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகளாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நான் கட்டப்பட வேண்டும் என்றால் வசனத்தை எடுத்து பிரகாசிக்க வேண்டும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் வளரும்படி வசனத்தை வாஞ்சிக்கிறோமா? இன்னைக்கு அநேகர் மற்றவங்களுக்கு சொல்லணும், மற்றவங்கள்ட்ட பேசணும்னு வசனத்தை வாசிக்கிறோமா? இல்லை. ஏன்ட்ட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் மாற்றுறதுக்கு வசனத்தை பேசுங்க. எனக்கு இன்றைக்கி என்ன போதிக்க விரும்புகிறீங்க, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் உட்காருங்களேன். ஆண்டவர் அழகாக போதித்து நடத்துவார். அழகாக நேர்த்தியாய் போதித்து நடத்துவார். சொல்லிட்டு அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்டு நிற்கிறார்கள். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பட்டதாக இருக்குது. விசுவாசிக்காதவங்க அதில் விழுந்துடுறாங்கன்னு சொல்லி அந்த அதிகாரங்கள் நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் திருவசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்க கட்டப்படுறாங்க, வளர்கிறாங்க. நீங்களும் நானும் வளர வேண்டுமா? நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டுமா? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்தின் மீது வாஞ்சியாக இருப்போம். வளரும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி, தகப்பனே, வசனத்தின் மீது வாஞ்சியாக இருக்கும்போது சத்துருக்களிலும் அதிக ஞானிகளாக, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், முதியோரை பார்க்கலும் ஞானவான்களாக, போதித்தவர்களை காட்டில் அறிவுள்ளவர்களாக எங்களை நீர் மாற்றுகிறீர். ஆண்டவரே, வாக்கு பண்ணியிருக்கிறீர். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவரை நீர் விரும்புகிற அந்த ஞான பாதையில் எங்களை நடத்தும். அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை கட்டி வருகிறீர், எங்களை வளர்த்து வருகிறீர். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய வளர்ச்சி எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.